கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் யோசிக்கிறீங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல, நான் யாருக்குமே வேண்டாம், எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, குடும்பத்துல என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, வேலை செய்யற இடத்துல என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, சமுதாயத்துல என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, சர்ச்சுக்கு போற இடத்துல அங்கேயே என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிடிக்கலன்னு யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அந்த ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியில உங்களை தலை நிமிர பண்ணும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனத்தின்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கற்களை மூலைக்கல்லாய் நிறுத்தி அழகு பார்க்கிற ஆண்டவர், யாரெல்லாம் உன்னை தள்ளுனாங்களோ, யாரெல்லாம் உன்னை விலைக்கு வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேண்டான்னாங்களோ அவர்கள் முன்னிலையில கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அரண்மனையின் சித்திரம் தீர்த்த மூலைக்கல்லாய் நிலைநிறுத்தி உங்களை அழகு பார்ப்பேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு உங்களை பிடிக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு உங்களை பிடிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், காரணம் நான் உன்னை சிநேகித்தேன். ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் சிநேகிக்கும் போது கூட நீ தள்ளி நில்லு, நான் இங்க நின்றுட்டு ஒன்னு பிளஸ் பண்ணி சுகம் தரேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் அவனை தொட்டு குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளை அவர் அனைத்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஏழைகளை நேசிக்கிற தெய்வன், ஒதுக்கப்பட்டவர்களுக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட தெய்வம். இன்னைக்கும் உனக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட ஆண்டவர் பாளையத்துக்கு புறம்பே கிடக்கிற உங்களை பாளையத்துக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு சில நல்ல சிறப்பு ஏற்பாடுகளை செய்யறாரு. யாரெல்லாம் நீ தேராது, இது உருப்படாது, இது இவன் தேர்கிடவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இனி உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கத்தக்கதாக கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ளால விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தெய்வீக வல்லமையும் கொடுத்து நல்ல தாளந்துகள் திறமைகளை கொடுத்து, இவனுக்காய் இத்தனை கிருபை, இவனுக்காய் இவ்வளவு தாளந்து, இவனுக்காய் இவ்வளவு திறமை இருந்துச்சுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல இன்னைக்கு கர்த்தர் உங்களை சாதனை படைக்கிறவர்களாக மாற்றுவாராக. இப்ப நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வசந்தி ராஜன், பொழிச்சலூர், சென்னை. என்னுடைய மகள் பெயர் ஜாய் ஷாலினி. அவளுடைய கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் லண்டனில் வசிக்கிறாள். மகள் UK யூனிவர்சிட்டியில் லெக்சரராக வேலை செய்து வருகிறாள். அவர்கள் அதிக பணம் கொடுத்து வாடகை வீட்டில் இருப்பதால் சொந்த வீடு வாங்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தடையாக இருந்தது. நான் நம்பிக்கை டிவியில் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை தொடர்ந்து கேட்டு ஜெபித்து வருகிறேன். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தேன். சாட்சிகளை கேட்கும் போது அது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கும். நாங்கள் வீடு வாங்கினோம், நிலம் வாங்கினோம் என்றெல்லாம் சாட்சி சொல்லும் போது நானும் என்னுடைய மகளுக்கு லண்டனில் நல்லதொரு வீடு அமைய வேண்டும் என்று ஜெபித்தேன். சகோதரர் ஸ்டீபன் அவர்களும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தாங்கப்பா என்று ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய மகளுக்கு லண்டன் தேசத்தில் 3 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு நல்ல சொந்த வீடு வாங்க கர்த்தர் கிருபை புரிந்துள்ளார். சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய மகளுக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வசந்தி ராஜன் குடும்பத்திற்கு அற்புதம் செய்து ஜாய் ஷாலினிக்கு UK தேசத்திலே லண்டன் பட்டணத்துல 3 கோடி ரூபாய்க்கு நல்ல வீட்டை வாங்கி கொடுத்த தேவனே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், யாரெல்லாம் எங்களுக்கு குடியிருக்க சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம், லீஸ் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னை மூலைக்கல்லாய் நிறுத்துகிறது மாத்திரமல்ல, உனக்கு நான் ஒரு வீடு கட்டி தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு குடியிருக்க சொந்த வீடு, வாசல், தோட்டம், துறவுகளை கட்டி கொடுத்து அவர்களை சமாதானமாய் நீர் குடியேற பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும்.
கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்திலால் உன்னை போஷிப்பார் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.